வேலைக்காவாதவ நீதாயா சப்பானி? ஏய் என்ன பார்த்தா சொல்ற? முக்காப்படி மூஞ்சதாயா சொல்ற? ஏய் என்ன அடிக்க வர? உன்ன போயா வெளியில போயேனா? ஐயோ என்ன தைரியம் உனக்கு? ஐயோ கோவிந்தா. ஏய் என் வெயிட் தெரியாம நீ என்கிட்ட விளையாடுற? என்னது வெயிட்டா? உன்ன ஐயோ அடியே நான் உன் புருஷன்டி, என்ன கொல்லாத. நீ ரொம்ப ஓவரா பேசிட்டே போற, ஜாக்கிரதை. ஐயோ ஐயோ மாவு தாயே வேண்டாம்மா. என்ன பொண்ணு? வாங்கய்யா. உடம்புக்கு என்ன பெரியசாமி? ஒண்ணும் இல்லைங்க, சுளுக்கு பிடிச்சிருந்தது. ஆமாங்க சுளுக்குதான், குளிக்க எடுத்துட்டேன். அப்போ நீ ரெஸ்ட் எடுத்துக்க, நான் போறேன். கூலி ஆளுங்க நான் பாத்துக்கிறேன். ஐயோ முதல்ல நானும் வரேன். இப்படியாவா? அட பரவாயில்லைங்க, நம்ம குளத்துல குளிச்சுக்கிறேன், நீங்க முதல்ல இங்க இருந்து போங்க. ஏய் தப்பு தப்பு தப்பு. என்ன 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 தப்பு? என்ன தப்புன்னு கேட்டேன். எங்கடா கரெக்ட்டா ஆட்னே? போட்டு மிதிச்சிட்டல. அக்கா சொன்னதுதான் கரெக்ட். கோடை மிதிச்சிட்டேன். பாத்து தொலைச்சிட்டியா? இந்தா ஒழிஞ்சு போ. ஓஹோ, அப்ப நான் சொன்ன கேட்க மாட்டீங்களோ? இரு இரு, அப்புறமா பேசிக்கிறேன். ரெண்டு பேரும் சேர்ந்து 4 கண்ணால பார்த்தோம். அவுட் அவுட் அவுட். நீங்க விளையாடுன ரைட், நான் விளையாடுன தப்பா? இந்த விளையாட்டே வேணாம், போங்கடா. மாமா மாமா, உங்க இளமையோட ரகசியம் இதுதானா? ஐயே, என்ன இது அங்கங்க வெள்ளை வெள்ளையா ரொம்ப அதிகமா தெரியுது? அது கொஞ்சம் கொடுங்க மாமா, சொல்றேன். இனிமே நீங்க பாத்துக்கோங்க. ஆமா, இப்படித்தான் இத்தனை நாளா நீங்க அக்காவை ஏமாத்துறீங்களா? நானா? போய் சொல்லாதீங்க. உங்க அனுபவம் எனக்கு இல்லைனாலும் அங்க இங்க பார்த்து கேட்டதை வச்சு சொல்றேன். இப்போ யாரோ உங்க மனசுக்குள்ள ஒரு புது பொண்ணு கன்சிமிட்ரா, கரெக்ட் தானே? ஆமா, கன்சிமிட்ரா. என்னது ஆமாவா? ஐயோ அக்கா அக்கா, இத வர சீக்கிரம் ஓடி வாங்க. இவர் யாரு? நல்ல பொழுது. நான் ஏதோ விளையாட்டுக்கு சொன்னா வினையாக்கிட போட்டிருக்கேன். என்ன விளையாட்டு, என்ன வேணா நீயே சொல்லுக்கா. இந்த வயசுல இவர் எதுக்காக தலைக்கு டை பூசணும்? ஓ அவ்வளவுதானா? என்ன இவ்வளவு சாதாரணமா கேக்குறீங்க? அவர் என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னாரு? யாரோ ஒரு பொண்ணுக்காகத்தான் தலைக்கெல்லாம் டை அடிக்கிறாராம். ஊர்ல நல்லது கெட்டதுக்கெல்லாம் கலந்துக்கிறவரு, கொஞ்சம் ஸ்டைலா இருங்கன்னு நான் தான் அவரை டை போட சொன்னேன். எல்லாம் நீங்க கொடுத்த தைரியம் தானா? உருப்பிட்ட மாதிரிதான். கர்த்தரை தவிர எங்களுக்குள்ள யாரும் நுழைய முடியாது. இந்த சிண்டு முடிக்கிற வேலையெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கோ. எப்படியாவது சண்டை மூட்டி விடலான்னு பார்த்தா முடியலையே. நல்லா இருங்க. பாகிஸ்தான் படையினர் நடத்தி வரும் பீரங்கி தாக்குதலில் 5 ராணுவ வீரர்கள் உட்பட 21 இந்தியர்கள் பலியாகி உள்ளனர். காஷ்மீர் மாநிலம் புக்வாரா, பாரமுல்லா ஆகிய இடங்களில் எல்லை கட்டுப்பாடு கோட்டு பகுதியில் பாகிஸ்தான் ராணுவத்தினர் நேற்று மாலை தொடங்கி பீரங்கிகளை பயன்படுத்தி குண்டு மழை பொழிந்து வருகின்றனர். நேற்று விடிய விடிய இந்த தாக்குதல் நடந்தது. இன்று தொடர்ந்தது. இதில் செல்வி, டாங்கர் பகுதியில் நடத்தப்பட்ட என்னப்பா? உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா? 16 பேர் உயிரிழந்தனர். குண்டு ஒன்று தாக்கியதில் டாங்கர் பகுதியில் உள்ள சொல்லுங்க. நம்ம வலசாப்பேட்டையில ஒரு நல்ல மாப்பிள்ள இருக்காராம். சொந்த தொழில், வீடு, நிலபலம் எல்லாம் சுமாரா இருக்கான். ஏன்பா, நான் சந்தோஷமா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? என்னம்மா இப்படி பேசுற? உன் சந்தோஷத்துக்கு தானே இந்த கல்யாணமே.
உண்மையிலேயே நான் சந்தோஷமா இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா முதல்ல நீங்க குடிக்கிறத நிறுத்துங்க. மத்ததெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். கொஞ்சம் நில்லுமா. என்னப்பா சொல்லுங்க. நான் ஏன் குடிக்கிறேன்? உங்க அம்மா போயிட்ட கவலை, வியாபாரத்துல நஷ்டம், சொத்து பத்தெல்லாம் போய் செத்த பணமா வாழ வேண்டியதா போயிடுச்சுன்ற கவலை. இதனாலதான் குடிக்கிறீங்களா? ஆமாம்மா. இப்படி குடிக்கிறதுனால உங்க கவலை எல்லாம் கரைஞ்சு போச்சா? செய்யற தப்புக்கெல்லாம் ஒரு நொண்டி சாக்கு. இங்க பாருங்கப்பா, நீங்க குடிய மறக்கிற வரைக்கும் நான் கல்யாணத்தை மறந்துட்டு தான் இருப்பேன். வீணா என்ன தொல்லை பண்ணாம நிம்மதியா தூங்குங்க. என்ன கண்ணை திறந்துகிட்டே கனவா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பொய் சொல்றீங்க, எனக்கு எல்லாம் தெரியும். ஏய், என்ன சொல்ற? வெக்கேஷனுக்கு நான் போறது உங்களுக்கு பிடிக்கல அப்படித்தானே? போகலன்னா கூட இழுத்துட்டு போய் விட்டுட மாட்டேன். 2 மாசம் என்ன பிரிஞ்சிருக்கிறதுக்கு உங்களுக்கு மனசு இல்ல. பிடிக்கலன்னா சொல்லிடுங்க. நான் அதை சொல்ல வரல. குழந்தைங்க பாவம், அவங்க பாட்டம் பாட்டியை பார்க்கணும்னு ரொம்ப துடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம சந்தோஷத்துக்காக குழந்தைங்களை சங்கடப்படுத்தக்கூடாது. அதனாலதாங்க நாளைக்கு நான் புறப்படுறேன். 1000 தான் இருந்தாலும் நீ இல்லாத குறைதான். உங்க நிலைமைதான் எனக்கும் அங்க. 2 மாசத்துக்கு சேர்த்து. திரும்பி வர வரைக்கும் உங்க பொண்ண கொஞ்சம் வீட்டுக்கு அனுப்பி வைங்க. திரும்ப திரும்ப இதே சொல்லாதீங்கம்மா, எனக்கு கெட்ட கோபம் வரும். செல்வி என் பொண்ணு இல்ல, உங்க பொண்ணு. இங்கேயே ஐயா கூட இருக்கட்டும். நானா வேணாங்கிறேன்? நான் அதுக்கு சொல்ல வரல. அது சும்மா பேசாதீங்க, உட்காருங்க வண்டியில. பாய்.